ஆனா, அந்த தொழில் முனைவோரா வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதா இருக்கும். இப்ப அதையும் தாண்டி அந்த நேரத்தில வந்து நாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை குடுத்துட்டு இருக்கிறோம். தைரியமா நீங்க வாங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க எங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நாங்க இந்த மாரி தொழில் முனைவுதல்ல ஈடுபடும்போது எங்களுடைய சுயமரியாதை வந்து எங்களுக்கு நெறைய இருக்கு. எங்கள நல்லா மதிக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க கூட எங்கள மதிக்கிறாங்கன்னா, எங்க அம்மா ஒரு தொழில் முனைவரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட மத்தியில எங்களுடைய மதிப்புகள் வந்து உயருது. இதனால எங்களுக்கு வந்து சுயமரியாதை ஜாஸ்தியாகுது. இந்த சுயமரியாதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய தன்னம்பிக்கை வந்து எங்களுக்கு இது அடித்தளமா இருக்குது. ஏன்னா எங்களோட ஏன்னா அது ஒரு தொழில் பண்ணும்போது வந்து எங்களுக்கு நெறைய தன்னம்பிக்கை வந்து எங்களுக்கு வருது. எங்கனாலயும் முடியும். எங்கனாலயும் எங்களுடைய குடும்பத்தை வந்து பாதுகாக்க முடியும். எங்களுடைய குடும்பத்தை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு, நீங்க நெறையா வந்து எங்களுடைய வருமானத்தினால எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி குடுக்க முடியுது. நல்லா அவங்களுக்கான வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்ட முடியுது. இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை குடுக்குது. இப்ப இந்த மாரி வந்து நாங்க எங்க பொருள வந்து நாங்க ஈட்டும்போது வந்து பல மக்கள வந்து நாங்க சந்திக்க முடியுது. சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது, இது எங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த பிரச்சனைய தாண்டி வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இன்னமும் வந்து நல்லா உயர்ந்திருக்கக்கூடியவங்கள பார்க்கும்போது, இவங்கள மாரி நாங்களும் வரணும். இவங்கள மாரி நான் எங்களோட வரணும்னு சொல்லிட்டு, எங்களுடைய மாற்றத்துக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அடித்தளமா இருக்குது அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்ட அவங்க எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இதெல்லாம்.